சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை முதல்வர் ஓய்வு பெற்று 2 மாதங்களான நிலையில் அங்கு சிகிச்சையில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக நோயாளிகள் தெரிவித்துள்ளனர். தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த மூதாட்டி காளீஸ்வரிக்கு காலில் காயம் ஏற்பட்டதற்கு கையில் சிகிச்சை அளிக்க ஸ்கேன் எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த சிறுவன் கோகுல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரத்த பரிசோதனை முடிவை தாமதமாக கொடுத்ததாக தெரிகிறது. சிறுவன் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்த நிலையில் பெற்றோர் சோகமடைந்தனர். அட்மிட் பண்ண போது டீனு போய் பார்க்க போனால் டீனு இல்லை, டாக்டர்ஸும் இல்லை சார். ஒவ்வொரு பிரச்சனையும் யாருமே இல்லாமல் தான் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க சார். எதுவுமே சொல்லவும் மாட்டுறாங்க. அப்படி பையனுக்கு என்ன ஆச்சு? வீசிங் ப்ராப்ளம் வந்து சார். அதுக்காண்டி போய் பார்க்க செக்அப் பண்ண சார். ஃபுல்லாக கழுத்தில் கையில் எல்லாத்தையும் ஊசி குத்தி போய் ரத்தமாக போய் ரத்தம் ஒரு எதுவுமே உள்ள இதே அவ்வளோ ஐஸ் மாதிரி ஆகிட்டாங்க சார். டாக்டர் எவ்வளோ நேரத்தில் ரிசல்ட் வாங்கிட்டு வர சொன்னாங்க? அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிற இடத்துல எவ்வளோ நேரம் ஆகிட்டாங்க? டாக்டர் ஒரு 10 நிமிஷத்தில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். நாங்கள் கீழே போய் பார்த்தா 3 மணி நேரம் ஆச்சு, கொடுக்கவே இல்லை சார்.